ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 2 பிலிம்ஸ் 2025 எக்ஸாமில் கேட்ட ஒரு பசில் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த பசில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த கொஸ்டினை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் ரொம்ப அதிகமான டைம் கன்சியூம் பண்ணிடுச்சு. அதனால தான் நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து பேங்க் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி ஒரு பசில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப பெரிய சைஸு. ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களே ஓனாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும் இந்த கொஸ்டின். ஸோ நான் டேரெக்டாக இந்த சம் சால்வ் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டலாக 9 பாக்ஸு. அதில் ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு, க்ரீன், எல்லோ, அதுக்கப்புறம் ப்ளூ, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வயலட்டு, பிங்க்கு. ஸோ டோட்டலாக 9 பாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு க்ளூவாக படித்து நம்ம அந்த க்ளூவை வச்சு நம்ம வந்து இந்த 9 பாக்ஸையும் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு க்ளூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்லி 5 பாக்ஸஸ் பிளேஸ்ட் பிட்வீன் ரெட் அண்ட் ஒயிட். அதாவது 5 பாக்ஸஸ் வந்து ரெட் பாக்ஸுக்கும் ஒயிட் பாக்ஸுக்கும் நடுவில் இருக்கான். ஸோ அது எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெட்டு இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் 5 பாக்ஸ் இருக்கான். ஸோ அப்போது 1 2 3 4 5 பாக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஒயிட் இங்கே இருக்குது. ஸோ இதே இந்த இடத்துல இன்னொன்று நம்ம கவனிக்கணும். இந்த க்ளூ பொறுத்த வரைக்கும் ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் 5 பாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரெட்டு மேலே வருமா ஒயிட்டு கீழே வருமாங்கிறது சொல்லலை. அப்போ இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது. மேபி வந்து ஒயிட் இங்கிருந்து ரெட் இங்கே வரலாம். ஸோ அப்போ அந்த பாசிபிலிட்டியும் நம்ம எழுதணும். ஸோ ஒயிட் இங்கே வந்துச்சுன்னா 1 2 3 4 5 இங்கே வந்து ரெட் வரும். ஓகேங்களா? இப்படியும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, அடுத்த க்ளூ படிக்கலாம். ஸோ எல்லோ இஸ் பிளேஸ்ட் இமிடியேட் எபோவ் ஒயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லோ பாக்ஸ் வந்து ஒயிட் பாக்ஸுக்கு இமிடியேட்லி எபோவ் இருக்கான். இதுக்கு உடனடியாக மேலே இருக்குது. அப்போது ஒயிட் இங்கே இருக்குன்னா எல்லோ இங்கே வரும். அதே மாதிரி இந்த பாசிபிளில் ஒயிட் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லோ இங்கே வரும். ஸோ அடுத்த க்ளூ பார்க்கலாம். ஒன்லி 3 பாக்ஸஸ் ஆர் பிளேஸ்ட் பிட்வீன் எல்லோ அண்ட் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எல்லோவுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் 3 பாக்ஸஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே எல்லோ இருக்குது. ஸோ இப்போ கீழே செக் பண்ணுவோம். 1 இப்போ இங்கே 1 2 இப்போ 3 பாக்ஸ் போட்டு இங்கே 4வதா க்ரீன் போடுறேன்னு வைங்க. என்ன ஆகும்? டோட்டலாகவே இங்கே 9 பாக்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 பாக்ஸ் ஆகிடும். அப்போ இங்கே க்ரீன் வரதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ க்ரீன் எங்கே வரும் அப்படின்னா மேலே தான் வரணும். அப்போ எல்லோவுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் 3 பாக்ஸ் கேட்போம். அப்போ 1 2 3. அப்போ க்ரீன் எங்கே வரும்? இங்கே வரும். அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டி பாருங்க. இந்த பாசிபிலிட்டி அப்படிதான். இங்கே ஆல்ரெடி 1 2 3 4 5 6 7 8 பாக்ஸ் பிளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம க்ரீன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இங்கே 8 பாக்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக கீழே தான் வரும். எல்லோவுக்கு அப்புறம் 1 2 3 விட்டு இங்கே க்ரீன். ஓகேங்களா? அடுத்து ஆஸ் மெனி பாக்ஸஸ் பிளேஸ்டு பிட்வீன் ரெட் அண்ட் க்ரீன் ஆஸ் பிட்வீன் பிளாக் அண்ட் எல்லோ. அதாவது ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் இடையில எவ்வளோ பாக்ஸ் இருக்கோ அதே அளவு பாக்ஸு பிளாக்குக்கும் எல்லோவுக்கு இருக்கான். ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி பாருங்க. ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் இடையில எதுவுமே இல்லை. அப்போ எல்லோவுக்கும் பிளாக்குக்கும் இடையில எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி படி அப்போ இங்கே வரணும் அல்லது இங்கே வரணும். ஸோ இங்கே போட முடியாத ஆல்ரெடி ஒயிட் இருக்கு. அப்போ இங்கே தான் பிளாக் வரும். அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டி பாருங்க. ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் இடையில 2 பாக்ஸ் இருக்கு. அப்போ எல்லோவுக்கும் பிளாக்குக்கும் கண்டிப்பாக 2 பாக்ஸ் இடையில வரணும். அப்போ எல்லோ இங்கே மேலே போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 8 பாக்ஸ் இருக்கு. அப்போ கண்டிப்பாக பிளாக் இங்கே தான் வரணும். ஏன்னா 2 பாக்ஸ் இடையில விட்டு இங்கே பிளாக். ஓகேங்களா? அடுத்த க்ளூ என்னன்னா, ப்ளூ இஸ் பிளேஸ்ட் பிலோ பிளாக் பட் நாட் அட் தி பாட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, ப்ளூ பாக்ஸ் வந்து பிளாக்குக்கு கீழே தான் இருக்கு. ஆனால் லாஸ்ட் பாக்ஸே இல்லை. அப்போ இங்கே எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 பாக்ஸ் இருக்கு. ஸோ இங்கே 2 பாக்ஸ் நம்ம போட முடியும். அப்போ 1 2. அப்போ இங்கே போட முடியாது. ஏன்னா பாட்டம்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ப்ளூ இங்கே தான் வந்தாங்க. அதே மாதிரி இந்த பாசிபிள் என்ன வரும்? டோட்டலாகவே இங்கே ஆல்ரெடி 8 பாக்ஸ் இருக்குது. அப்போ 8 பாக்ஸில் இங்கே ஒன்று போட்டோம்னாலும் இங்கே வர, ஏன்னா லாஸ்ட்டில் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே போட தேவையில்லை. அப்போ பிளாக்கு கீழே இந்த 2 எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அப்போ ஒன்று ப்ளூ இங்கே வரலாம்,
அல்லது இங்கே வரலாம். இது ஒரு பாசிபிலிட்டி தான். ஸோ அதை நம்ம இப்போதைக்கு இப்படி வச்சுக்குவோம். அடுத்த குழு என்னன்னா, மோர் தென் 4 boxes ஆர் பிளேஸ்டு பிட்வீன் எல்லோ அண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லோக்கும் ப்ளூக்கும் நடுவில் 4 பாக்ஸுக்கும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குறைஞ்சது 5 பாக்ஸாவது இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ அப்போ எல்லோவுக்கும் ப்ளூக்கும், ஸோ எல்லோ இங்கே இருக்குது, ப்ளூ வந்து இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 தான் வருது. ஸோ அப்போ ப்ளூ இங்கே வரவே வராது. இப்போ ப்ளூ இங்கே தான் வந்தாங்க கண்டிப்பாக, ரைட்டுங்களா? இப்போ ப்ளூ இங்கே வராது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ளூவோட பிளேஸ் இதுதான். இந்த ப்ளூ படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பாசிபிலிட்டியில் எல்லோவுக்கும் ப்ளூக்கும் நடுவில் மோர் தென் 4 பாக்ஸ் இருக்கணும். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது? இங்கே 1 தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது வராது. ஸோ இதுதான் ஆன்சராக வரப்போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த க்ளூ படிப்போம். 1 பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் ப்ளூ அண்ட் ஆரஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் வந்து இடையில இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளூ இங்கே இருக்குது, ஒரு பாக்ஸ் விட்டு இங்கே ஆல்ரெடி க்ரீன் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஆரஞ்சு வரக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ளூ இங்கே இருக்குது, ஒரு பாக்ஸ் விட்டு இந்த இடத்துல ஆரஞ்சு போடலாமா? ஸோ ஆரஞ்சு. லாஸ்ட் க்ளூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிங்க் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் எபோவ் வயலட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்குது 2 பாக்ஸ் தான். அதில் வந்து பிங்க் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் எபோவ் வயலட். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வயலட்டுக்கு மேலே பிங்க் வரணும். இப்போ வயலட் இங்கே வரும், பிங்க் இங்கே வரும். ஸோ கொடுத்துருக்க 9 பாக்ஸும் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விச் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் இமிடியேட் எபோவ் அண்ட் இமிடியேட் பிலோ பிளாக். பிளாக் பாக்ஸுக்கு இமிடியேட்லி எபோவும் இமிடியேட்லி பிலோவும் எந்த பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பிளாக் பாக்ஸு. ஸோ இந்த பிளாக் பாக்ஸுக்கு இமிடியேட்லி எபோவ் என்ன இருக்குது? பிங்க். இமிடியேட்லி பிலோ என்ன இருக்குது? க்ரீன். இப்போ ஆன்சர் என்ன? பிங்க் அண்ட் க்ரீன். அதாவது ஆப்ஷன் ஏ, பிங்க் அண்ட் க்ரீன். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்மை நீங்கள் குரூப் 2 எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.